Hello. Welcome to the day 2, second day. And இன்னைக்கு வீடியோவில் நம்ம நேற்று பேசுன மாதிரி லைக் கிராவிட்டி ரைட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நம்ம டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இதுதான் அந்த டூலர் நேம். நீங்கள் கிராவிட்டி ரைட்னு அடித்தாலே உங்களுக்கு வந்து ஸோ கிராவிட்டி ரைட். ஸோ இதுதான் அந்த டூலோட நேம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸோ ப்ரைஸிங் பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு பர் மந்த்னா $19 அண்ட் $79. நிறைய விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ நான் என்ன பிளான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்காக லைக் ஸ்டார்டிங்லேருந்து போவோமே சொல்லி இந்த $19 அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு $90னா ஓகே ஒன் செகண்ட். ஸோ ₹1609 உங்களுக்கு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிவைஸில் யூஸ் பண்ணி முடியும் அண்ட் கெட் 75,000 வாட்ஸ். ஸோ லைக் ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டுக்கு நீங்கள் 500 வேர்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ப்ராபப்ளி நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் வேணும்னா ஒரு 700 to 1000 தட் இஸ் த பெஸ்ட். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 1000 வேர்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணால் கூட நீங்கள் தாராளமாக லைக் இப்போது ஒரு 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 10 போஸ்ட்னா 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 75 போஸ்ட் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் 1000 வேர்ட்ஸில். நம்மளுக்கு ஒரு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 30 ஆர்டிகல்ஸ் எழுதி நாம வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றது என்னோட பிளானு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ரைஸிங்கில் ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. லெட்ஸ் சி அது எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரியாம. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க எல்லாமே கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஏஐனாலே கிரெடிட்ஸ் வந்துடும். அந்த ஏஐ கிரெடிட்ஸ் வந்து மேக்ஸ் ப்ராபப்ளி சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணா நம்ம ஒரு எரர் வருதுன்னா அங்கேயுமே அந்த கிரெடிட்ஸ் லாஸ் ஆகும். ஸோ அதனால ஒரு கிரெடிட்ஸுமே நம்ம பார்த்து சேவ் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். லைக் இவங்க எப்படி அது தந்திருக்காங்கன்னு தெரியல. நம்ம மேக்ஸ் ப்ராபப்ளி அது நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். நான் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். லைக் அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் லைக் அந்த நான் சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில் கம்ப்ளீட்டாக இதை பற்றி எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லைக் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவங்க சைன் இன் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ எனக்கு இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் வர வந்திருக்கும். ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு இமெயில் மட்டும் நான் வெரிஃபிகேஷன் பண்ணிப்பேன். இந்த கிராவிட்டி ரைட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா லைக் இவங்க வந்து ஒரு பெரிய யூடியூபர்ஸ். ஸோ அவங்களே தான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க இது வந்து ரொம்ப வருஷமா நல்லபடியாக பண்ணியிருக்காங்கன்றது டெஸ்ட் பைலட் நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் சி நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகும்போது தெரியும். லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. லைக் லைப்ரரி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அப்கமிங்கில் கண்டிப்பாக இதை பற்றி ஒன்று ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் இவ்வளோத்தும் ஒரே வீடியோவில் நம்ம கவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஸோ நம்மளுக்கு மெயின் போஸ்ட் என்ன மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா லைக் அதுதான் 30 ஆர்டிகல்ஸ்ன்னும் போது நம்ம மினிமம் 1000 வேர்ட்ஸ் வித் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் லைக் நான் காப்பிரைட்டட் இமேஜஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் கூகுளில் இருக்க ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேயுமே ஸ்ட்ரைக் டவுன் ஆகும். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்காது. அதனால என்னன்னா லைக் அதுதான். ஸோ இங்கே பிளாக் டைட்டில் ஜென்ரேட்டர் பிளாக் அவுட்புட் லைக் நீங்கள் ஜாட்ஜிபிடியை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சேம் கான்செப்ட் தான் இதுவுமே. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் 76,173 வியூஸ் 44 இது இவங்கெல்லாம் யாருன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கீழே வியூஸ் ரேட்டாக காமிக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு என்னென்னா ஹியூமனைஸ்டு கண்டென்ட்டாக தான் தேவைப்படும். ஓகே நம்ம ஹியூமனைஸ்டு கண்டென்ட் நான் ஒன்று போகிறோம். ஹியூமன் ரைட்டிங் பிளாக் போஸ்ட் நான் போட்டிருக்கேன். பிளாக் டூல்ஸ்னு நான் போட்டிருக்கேன். இப்போ மேலே சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. நம்ம இங்கே டைட்டில் மட்டுமே கொடுத்தா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேவைப்படுற டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். நான் இப்போ ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு நான் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணுன்றது. லைக் நீங்களுமே அது பெனிஃபிட்டடாக ஆகணும். ஆஸ் எ வியூவர்ஸாக நீங்கள் வந்து லைக் எப்படி இது நடக்குதா இல்லை உண்மையாக இது ஃபேக்கா இல்லை உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக அத பண்றேன். அவர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஒன் செகண்ட்.
ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி அவர் கோர்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு நம்ம பிளாகிங்ல ரேங்கிங் பண்ண போறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். நான் மேக்ஸ் டு மேக்ஸ் மேல இருக்க கீவேர்ட்ஸ் எடுக்க மாட்டேன். ஸோ ட்ராப் டவுன் பண்ணி ஏன் மேல இருக்க கீவேர்ட்ஸ் எடுக்க மாட்டேன்றது லைக் இது வந்து ஒரு கீவேர்டு ஹேக் மாதிரி தான் வச்சுங்க. கீழே இருக்க இந்த இந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே பீப்புள் அதிகபட்சமாக தேடுறது தான் இங்கே உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் நம்ம பிளாக் போஸ்ட் எழுதலாம்னா இதுவுமே நம்ம இன்னும் ஃபில்டரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் லைக் நான் இப்போ ஃப்ரீ வெர்ஷனில் கிராவிட்டி ரைட்டர் என்ன விதமாக அது வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ வெர்ஷனை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அது ஏஐ டிடெக்டில் எப்படி ஃபேக்காக காட்டுதா இல்லை உண்மையாக காட்டுதான்னு தெரிஞ்சிடும். அண்ட் அகைன் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் அதோட ஏஐ டிடெக்ட் எப்படி ஃபேக்காக ரியலாக ஹியூமனைஸ்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம காமிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரீ ட்ரையல் இப்போ நான் கொண்டு போக போகிறேன். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு தாண்டி ஆன்லைன் கோர்ஸ் வித் சர்டிஃபைட் ஃப்ரீ. ஓகே, நம்ம இந்த கீவேர்டு எடுத்துக்கிறோம். எடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த டூல்குள்ளே வந்துட்டு நான் இங்கே உங்களோட பிளாக் டைட்டில்னு சொல்லி நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் செகண்ட். ஸோ இங்கே மோர் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இங்கே என்ன லாங்குவேஜ் வேணுமோ இங்கே மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கும். இங்கிலீஷ்னே கொடுத்துடலாம் மேக்ஸ் ப்ராபப்ளி. அண்ட் நீங்கள் தமிழ் வேறு எதனா லாங்குவேஜ் இருந்தால் கூட கொடுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிச்சு. அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஓகே. ஓகே. நம்மளுக்கு இங்க எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாரி லைக் இந்த டூல்ஸ வச்சு நம்மளுக்கு இது ஏஐ ஜெனரேட்டடா இல்லையான்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் நான் வந்து இந்த டூல் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ சாட் ஜிபிடி 0ன்னு சொல்லிட்டு இந்த டூல்லையுமே நம்ம எடுத்த அந்த பிளாக் போஸ்ட் கண்டென்ட்டை ஸ்கேன் வித் ஏன்னு கொடுக்குறோம். லைக் இங்கே 1000 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் டிடெக்ட் பண்ணுறேன் என்ன நடக்கும் இருக்கும். 5000 சாரி. 1000 வேர்ட்ஸ் இருந்தாலே பிளாகிங்க்கு போதுமானது தான். ஒரு 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 பிளாக் போஸ்ட் தட் மீன்ஸ் ஒரு ஆர்டிக்கலுக்கு.
எதுக்காக AdSense அப்ரூவல் வாங்கணுன்றத கன்டென்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல அங்கங்க ஆட் ரன் ஆயிட்டுருக்கும். இந்த எல்லா ஆடுக்குமே நம்மளுக்கு இன்கமா ஜெனரேட் ஆகும் ஃபியூச்சர்ல. டிடெக்டிங் ஆயிட்டுருக்கு இந்த வெப்சைட்ல. அண்ட் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நான் இப்ப எடுத்திருக்கிறது பிளான் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். ஓகேங்களா? நான் ஃப்ரீ பிளான்ல தான் இப்போ உங்களுக்கு ஆர்டிக்கல் ஜெனரேட் பண்ணி, ஸோ நான் அந்த ஏஐ டிடெக்டர்ல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கம்ப்ளீட்டா ஏஐ ஜெனரேட் ப்ராபபிலி ஏஐ ஜெனரேட்டட். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். 100% ப்ராபபிலிட்டி ஏஐ ஜெனரேட். ஓகே. ஸோ 1% கூட ஹியூமனைஸ்ட் கன்டென்ட் அந்த ஃப்ரீ ட்ரையல்ல கிடையாது. ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா 82% யூனிக் கன்டென்ட் 18%. ஸோ ஆப்வியஸா ஹியூமனைஸ்ட் கன்டென்ட் இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் வரும். நாங்க இங்கேயும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ டிடெக்ட் ஏஐ நம்ம இங்கேயும் கொடுக்குறோம். அகைன் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இதுலேயுமே தெரிஞ்சிரும். ஏஐ டிடெக்டட் கன்டென்ட் எப்படி உண்மையா? ஓகே. ஹியூமன் ரிட்டன் கன்டென்ட், ஏஐ கன்டென்ட் இங்க பார்த்தீங்கன்னா 99% இங்க காட்டுது. ஸோ எது உண்மை, எது பொய்ன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. கன்ஃப்யூஷனா இருக்கு. ஸோ எனக்குமே அதே ஸ்டேட் தான். ஸோ நம்ம வந்து அடுத்த டூல யூஸ் பண்ணிருப்போம். லைக் ஒரிஜினல் டாட் ஏஐ டூல யூஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா கண்டிப்பா நீங்க ஒரே டூல் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏன்னா இதை தாண்டி கிராமர்லயும் இருக்கு. நம்ம அந்த பெய்டு செக்ஷன்னால நம்ம போகல. நம்ம பட்ஜெட்டடா நம்ம பிளான் பண்றோம். ஸோ அதனால இங்க நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன காமிச்சிருக்குன்னு ரிசல்ட். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்காக நான் வந்து 4 வெப்சைட் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒரு வெப்சைட்டும் ஒரு ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷனில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் எது ஹியூமனைஸ்ட் எது வந்து ஹியூமனைஸ்ட் கண்டென்ட் எது ஏஐ கண்டென்ட்னா கிளியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 100% ஃப்ரீ ட்ரையலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ கண்டென்ட் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ வேறு பெய்டு வெர்ஷனில் நம்ம ஆஃபீஸை ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்ச ஃப்ரீ மெத்தட் கம்ப்ளீட்டாக ஏஐ ஜென்ரேட்டட் மட்டும்தான். ஸோ ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது எப்படி இருக்குது நீங்கள் வந்து அந்த டேஷ்போர்ட் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கிராவிட்டி ரைட்டரை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஆப்வியஸாக உங்களுக்கு இதுலேருந்து இந்த 5 ஆர்டிக்கலில் இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க 1000 ஆர்டிகல் 1000 ஆர்டிகல்ஸ் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேஜ் நோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் பெருசான ரெவன்யூவோ பெருசான பாசிட்டிவ் சைனோ உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீ பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேஷ்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கிராவிட்டி ரைட்டர் வாங்க போகிறீங்க. நம்ம பெய்ட் வெர்ஷனில்